என்னன்னு தெரியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு தான் தூக்கம் வரலன்னு சொல்றீங்களே, நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ஆ? ம், சரி. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நீங்க இல்லாதப்பெல்லாம் யோசிப்பேன். ஆனா இப்போ பேசலான்னு சொல்லிட்டீங்களா? என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட ட்ரீம் என்ன, ஆம்பிஷன் என்ன? பிஃபோர் மேரேஜ் ஃபியூச்சர்ல நம்ம எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு நிறைய யோசிச்சிருப்பீங்கல்ல? அத பத்தி சொல்லுங்க. அப்பா மாதிரி ஒரு பெரிய பில்டர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. நிறைய பேருக்கு வீடு வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவு. ஆனா அவங்களுக்கு பணம் ஒரு தடையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்களோட பட்ஜெட்ல ஒரு நல்ல தரமான வீடை கட்டி தரணும். யாரு நினைச்சாலும் வீடு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். ரியலி கிரேட் திங் ஜீவா. உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கீங்க. இத கேட்கும் போதே ஒரு மாதிரி ப்ரௌடா இருக்கு. உங்களோட ட்ரீமை சொல்லிட்டீங்க, என் ட்ரீமை கேட்க மாட்டீங்களா? ஆ, சொல்லுங்க. நான் ஹோம் ரன் பண்றேன்ல, ம், அந்த ஹோம்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒரு ஹோம் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹோம் ஆரம்பிக்கணும். ஆதரவற்ற பெரியவங்களையும் கைவிடப்பட்ட குழந்தைங்களையும் அரவணைச்சுக்கணும். எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்யணும். இதுதான் என்னோட லட்சியம். இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய டாஸ்க் தான். இருந்தாலும் இதை நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணிடுவேன். அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எப்பவுமே ஹோமை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு. அது உண்மைதான். நீங்க இப்படி சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இதில் நீங்க நிறைய அச்சீவ் பண்ணும். அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பா பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. ஆ, இன்னொரு ஆசையும் இருக்கு. என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல மகளா இருக்கிற மாதிரி அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒரு நல்ல மருமகளா இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு நல்ல வைஃபா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்க போலியா? ம். காவ்யா, இங்க பாரு. நம்ம வெட்டிங் ஆல்பம் இப்பதான் வந்திருக்கு, பாரு. நான் படிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் படி. பாரு. நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் பார்க்கும்போது
எனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பாரு. ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சுல. கடவுள் நமக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதானே நடக்கும். நம்ம லைஃப்லயும் அப்படிதான் நடந்திருக்கு. நீ இத பாக்கணும்னு தானே எடுத்துட்டு வந்தேன். 2 காப்பி இருக்கு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இந்தா பாரு. அப்புறம் பாக்குறேன். என்ன போட்டோ மறுபடியும் திரும்பி இருக்கு? இரு. ரொம்ப அழகா இருக்குல்ல? நீ ஆல்பத்தை பாரு. உனக்கு எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நான் மாமா கிட்ட சொல்லி ஃப்ரேம் பண்ணி தரேன். எங்க பிடிச்சிருக்கோ ரூம்ல அங்க நீ மாட்டிக்க. இத பாரு காவ்யா, தேவி பெரியம்மா, மஞ்சு சித்தி இவங்கெல்லாம் நம்ம எப்படா தப்பு பண்ணுவோம், நம்மள எப்படா வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு காத்துட்டு இருக்காங்க. அத அவங்களால பண்ண முடியலன்னு அவங்களுக்கு கோபமும் இருக்கு. சரி, நீ அதெல்லாம் விடு. பார்த்தியும் நீயும் ஒரே ரூம்ல தங்கினதுல மாமாவும் அத்தையும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? பார்த்தியும் ஹாப்பியா இருக்காரு. இப்பதான் எனக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. நீயும் பார்த்தியும் நல்ல ஹஸ்பண்ட் வைஃபா சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. இல்ல, நான் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சாரி. நான் அப்புறமா பேசுறேன். நீ படி. பாய். என்ன காவியா, கல்யாண ஆல்பத்தை கோவமா தூக்கி போடுற மாதிரி தெரியுது. மறக்கணும் நினைக்கிற விஷயத்த என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா எனக்கு டென்ஷன் ஆகாதா? பிரியா அவ கல்யாணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்த கல்யாணத்தை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. இல்ல, மறக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் தப்பான விஷயமா எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு சரியா படுறது இன்னொருத்தருக்கு தப்பாதான் படும். அப்படிதான் நமக்கும். நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை இந்த ரூம்ல இருந்து வெளியே எடுத்தே ஆகணும்.
முதல்ல இந்த ஆல்பத்தை காலையில பிரியா கிட்ட கொடுக்கணும். எனக்கு இதை பார்த்தாலே நமக்கு நடந்த கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களையும் என்னையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலே சந்தோஷமா இருக்கும்ல. ச்சே, அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு டவுட்டு இல்லை, டவுட்டு தான். கிளியர் பண்ணிக்கலாமா? கேளுங்க. இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டாவே இருப்போம்னு நீ நம்புறியா? அதுல என்ன உங்களுக்கு டவுட்? உலகத்திலேயே மூழ்காத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தானே. நல்லா பேசுற. ஏன் ஏன் ஏன்ற ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் கடைசி வரைக்கும் ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதுங்கற? இருக்கலாம். அதுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நீ சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் மனசுக்குள்ள வேற எண்ணமும் என் மனசுக்குள்ள வேற ஏதோ மாதிரி ஃபீலிங் இருக்கிறப்போ அது சாத்தியப்படுமான்னு லைட்டா டவுட்டா இருக்கு. இல்ல, லைட்டா தான். அப்போ நான் உங்களை ஃப்ரெண்டா பாக்குற மாதிரி நீங்க என்ன ஃப்ரெண்டா பார்க்கல, அப்படிதானே? நீங்க இன்னும் என்ன அந்த மாதிரி நினைக்கிறீங்க இல்ல? அந்த மாதிரினா என்னது? வைஃபா? இல்ல, என் பார்வை என்னமோ அப்படியே தான் இருக்கு. நீ கூட சொன்னியே, அதான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த வைஃபை ஃப்ரெண்டா பாக்குறது அப்படி இப்படின்னு. நான் அப்படிதான் பாக்குறேன். என்ன உன் பார்வை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கான்னு பாப்போம். எனக்கு புரியல. நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டது ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் 6 மாசம். நீங்க யாரோ நான் யாரோ. 6 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள உன் மனசு கண்டிப்பா மாறும். உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. எனக்கும் தான். ஏன்? இல்ல, நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா ஹாப்பி தானே. பார்க்கலாம். யார் மனசுல இருக்கிறது கடைசியில ஜெயிக்கும். காவியா, இதுல என்ன போட்டி காவியா? நல்லதா நினைச்சா நல்லதே நடக்கும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எது நல்லது? இல்ல, உனக்கு எது நல்லதோ அது நடக்கும். அதே மாதிரி எனக்கு எது நல்லதோ அதுவும் நடக்கட்டும். உங்க நம்பிக்கைய நான் குறை சொல்ல விரும்பல. நான் தூங்க போறேன். ஒரு நிமிஷம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இந்த பால்கனி கதவு திறந்தே இருக்கலாமே? ஏன்? இல்ல, ஏசியும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஃபேன் காத்து வர ரொம்ப சுமாரா தான் வருது. அதான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமேன்னு. யாராவது பால்கனி கதவை திறந்து? செகண்ட் ஃப்ளோர் தாமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகேயா? ஏதோ பண்ணுங்க போ. அம்மா, எதுக்கு அந்த போட்டோ திரும்பி இருக்கு? நான் தான் சொன்னேனே, மறக்க நினைக்கிற விஷயத்த நம்ம கண் முன்னாடி வச்சுக்க கூடாதுன்னு. அதான் திருப்பி வச்சேன். ஓ, இல்ல அப்பா ஏதாவது பார்த்து. காலையில நான் கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி வச்சுக்கோங்க. ஓகே 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 ஓகே.
பிள்ளைக்கு பயம் வருதுன்னு நினைக்கிறேன். ம்? ம். அப்போ உனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்குல்ல? என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? இல்ல இல்ல, அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் இவர் நம்ம ஹஸ்பண்ட், நாம அவரோட ஒய்ஃபுங்கிற எண்ணம் உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல? அதானே? அதனால தானே பயந்து திருப்பி வச்ச. எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் பயம் இல்லை. அப்ப தாராளமா திருப்பி வைக்கலாமே. எதுக்கு இப்படி மறைச்சு மறைச்சு வைக்கிற? வெறும் போட்டோவை பார்த்துலாம் என் மனசு மாறாது. போதுமா? பாரு, இப்பதான் நல்லா இருக்கு. உன் மனசுல ஒண்ணுமே இல்லாதப்போ நீ எதுக்கு அதை பத்திலாம் யோசிக்கிற? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெண்டு தானே. நீ ஃப்ரெண்டாவே இரு. என்ன என்ன மறுபடியும் போட்டோவை திருப்பி வச்சிட்ட? என்னமோ தெரியல, அந்த போட்டோவை திருப்பி வச்சதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. ஓ, அப்போ ஏதோ ஒரு வகையில அந்த போட்டோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, அப்படிதானே? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். குட் நைட். காவியா, அத்தை, இன்னைக்கு சாயங்காலம் சுமங்கலி பூஜை இருக்கு. அதை உனக்கு ஞாபகப்படுத்ததாமா கூப்பிட்டேன். நேரத்தோட வந்துருவேன்னு சொல்லிருக்க, மறக்காம வந்துரு. சரிங்க அத்தை. அம்மாவும் சக்தியும் கூட சீக்கிரமா வந்துருவாங்க. நீயும் நேரத்துக்கு வந்துரு. சரிங்க அத்தை. சரி, வந்துடுறேன். போயிட்டு வா. இன்னும் 6 மாசம். நீங்க யாரோ, நான் யாரோ. 6 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள உன் மனசு கண்டிப்பா மாறும். அந்த
ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் இவர் நம்ம ஹஸ்பண்டு நாம அவரோட ஒய்ஃபுங்கிற எண்ணம் உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்லதா போறேன். இதுக்கு மேல என்னால பொறுத்திருக்க முடியாது. வா ஜீவா. உன் கழுத்துல தொங்குறது ஒன்றும் சாதாரண மஞ்சள் கயிறு இல்ல காவியா. உன் அப்பா அம்மா, உன் சொந்தக்காரங்க, இவங்க அத்தனை பேர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த காதல் கடவுள் கொடுத்ததுன்னா இந்த பிரிவையும் கடவுள் தான் கொடுத்திருக்காரு.